குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி டெய்லி கண்டபர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 9, 2024 திங்கட்கிழமை இன்றைக்கி கண்டபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலான ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவுடன் இணையுமாறு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை சேர்ந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுத்திருக்கிறாரு. ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 370 அப்படின்றதில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, ஜனவரி 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அயலக தமிழர் நாளாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு வரோம். இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 12 வந்து பார்த்திங்கன்னா அயலக தமிழர்கள் தினம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் இல்லாத உதவி மையம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர்களது தங்களது சொந்த ஊர்களை மேம்படுத்த எனது கிராமம் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் சொல்லியிருந்தார். இது முக்கியமான திட்டம். ஓகேங்களா. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கிராமத்தை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எனது கிராமம் அப்படின்ற திட்டத்தின் மூலம் வந்து பங்கு பெற்று தங்களுடைய கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, தமிழகத்தில் உடல் உறுப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா உடல் உறுப்பு தானத்துக்காக 7815 பேர் காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் உறுப்பு தானம் 1330 உடல் உறுப்பு தானம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து 2023 டிசம்பர் 23 வரை தற்போது வரை மூளைச்சாவடைந்த 250 பேரிடமிருந்து உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு இருக்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 7815 பேர் வந்து பார்த்திங்கன்னா காத்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுடைய முக்கியமான நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா உடல் உறுப்பு தானம் வழங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு அவங்களுடைய இறப்பில் வந்து பார்த்திங்கன்னா அரசு மரியாதை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இம்பார்ட்டண்டாக கூட்டத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து, தேசிய கண்தான இருவார நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா. தேசிய கண்தான இருவார நிகழ்வு ஓகேங்களா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 25லேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி, அதாவது 2 வாரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. ஓகேங்களா, ஆண்டுதோறும் நடைபெறுது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, நம்ம கல்கியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நேற்றே பார்த்தோம். ஆனால் கல்கியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. கல்கி அந்த எழுத்தாளர் ராமகிருஷ்ணமூர்த்தி, அவருடைய முழு பேரை நம்ம நேற்றே பார்த்தோம். கிருஷ்ணமூர்த்தி, அதுதான் அவருடைய முழு பேர். 1899ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் பூத்தமங்கலம் அப்படின்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ராமசாமி தையல் நாயகி தம்பதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மகனாக பிறந்திருக்காரு. 1921 வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியுடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டுருக்காரு. அது மட்டும் 1922 சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்று கைது செய்யப்பட்டு ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. திருவிக்காவுடன் நவசக்தி, இந்த நவசக்தின்ற இதழ் வந்து பார்த்திங்கன்னா திருவிக்காவோடது. அனந்த விகடன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றிருக்கார். ஓகேங்களா. மதுவிலக்கு பிரச்சாரத்திற்காக நடத்தப்பட்ட ராஜாஜினுடைய விமோசனம். ஓகேங்களா, விமோசனம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜியோடது, நவசக்தின்றது வந்து பார்த்திங்கன்னா திருவிக்காவோடது. ஓகேங்களா. இதில் வந்து சில காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டுரை எழுதுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கல்கிங்கிற புனைப்பெயரில் வந்து பார்த்திங்கன்னா எழுத ஆரம்பிக்கிறார். பெண் கல்வி, கைமை பெண் மறுமணம், தீண்டாமை ஒழிப்பு உள்ளிட்ட உயர்ந்த சீர்திருத்த சிந்தனை கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா தம்முடைய படைப்பில் வந்து கொடுக்குறாரு. MS சதாசிவம் ஆகியோருடன் இணைந்து தமிழ் இசைக்காகவும் பாடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இலக்கிய ரசனையில் TKCயையும் அரசியல் கோட்பாட்டில் ராஜாஜியையும் பெரிதும் மதித்தவர். ஓகேங்களா. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் குருவாக செயல்பட்டாங்க. கல்கி எழுதிய சமூக நாவலான தியாக பூமி, சரித்திர நாவல்களான பார்த்திபன் கனவு, ஓகேங்களா, பொன்னியின் செல்வன் ஆகிய திரைப்படங்களாக வெளிவந்திருக்கு. இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா திரைப்படமாக வெளிவந்திருக்கு. தியாக பூமி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய அரசால் தடை செய்யப்பட்டது, பின்னர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்து, எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் மண்டபம் தோன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் முக்கியமான காரணமாக இருக்கார். தன்னுடைய கல்கி இதன் மூலமாக வாசகர்களிருந்து பணம் நன்கொடை பெற்று வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டபத்தை வந்து கட்டியிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது, அவருடைய பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு ஆகிய குறிப்பிடத்தக்க 3 வரலாற்று நாவல்களை படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சோலைமலை இளவரசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கற்பனை நாவல், ரொம்ப அருமையான நாவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரித்திர படைப்பில் இதுவும் இடம்பெற்றிருக்குது. ஓகேங்களா. சோழ பேரரசை அடிப்படையாக கொண்ட பொன்னியின் செல்வம் புதினம் வந்து பார்த்திங்கன்னா 5 பகுதிகளாக வந்து பார்த்திங்கன்னா 5 பாகங்களாக கொண்ட பிரம்மாண்ட படைப்பு அது. ஓகேங்களா. புதுவெள்ளம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுழற்காற்று, கொலைவாள், மணிமகுடம், தியாகச்சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பாகங்களாக கொண்ட பிரம்மாண்ட படைப்பது. இது 5 வந்து பார்த்திங்கன்னா 5 பாகங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1950 கல்கி வார இதில் தொடங்கப்பட்டு 3.5 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெளிவந்துச்சு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படைப்பிலே மிக முக்கியமான நாவலான அலைவோசை அப்படின்ற நாவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி பரிசு பெற்றிருக்கிறார். ஓகேங்களா.
பெண் கல்வி, கைமைப்பெண் மறுமணம் என்ற 2 சீர்திருத்த கருத்துக்களையும் ஒரே சிறுகதையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடிதமும் கண்ணீரும். ஓகேங்களா, கொஸ்டினே தான். கல்கி வந்து பார்த்தீங்கன்னா பெண் கல்வி, கைமைப்பெண் மறுமணம் என்ற 2 சீர்திருத்த கருத்துக்களையும் ஒரு சேர எழுதிய சிறுகதை தொகுப்பு எதுன்னு கேட்பாங்க. கடிதமும் கண்ணீரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணவனை இழந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய கால சமூகம் வந்து எந்தெந்த மாதிரி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேதாரியின் தாயார் அப்படின்ற சிறுகதையில் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கார். ஓகேங்களா, பொன்னியின் செல்வன் பூங்குழலி பாடுவதாக வரும் அலைக்கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதேன் அப்படின்ற ஒரு கவிதையும் வந்து பார்த்திங்கன்னா இவரோட தான் இந்த லைன் கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி நடித்த மீரா திரைப்படத்துக்கு காற்றிலே ஒரு கீதம் உள்ளிட்ட பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதியிருக்கிறார். 1954 டிசம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா கல்கி வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார். கல்கியினுடைய மகன் சி. ராஜேந்திரன் அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் சரித்திரம் நாவல் படைத்த கல்கியுடைய சரித்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் புதல்வன் அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிறாரு சுந்தா. ஓகேங்களா, சுந்தா வந்து தன்னுடைய மகன் கேட்டுக்கொண்டதுனால வந்து பார்த்திங்கன்னா கல்கியுடைய வாழ்க்கை வரலாற பொன்னியின் புதல்வன் அப்படின்ற பெயரில் எழுதுகிறாரு. அந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா கௌரி ராம் நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறார். ஓகேங்களா, இதுதான் கல்கியை பற்றி டீட்டெயில். நேற்று நம்ம கொடுத்துருக்கோம், அந்த டீட்டெயில் கூட இதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. சரிங்களா, அடுத்து குரங்கம்மை பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதல் முறையாக கண்டறியப்பட்டிருக்கு. 1958 முதல் முறையாக இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து ஃபஸ்ட்டு எங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா, குரங்கம்மையுடைய முதல்ல 1958 கண்டறியப்பட்டது. இது ஆப்பிரிக்க நாடுகள் வனப்பகுதியில் உள்ள குரங்களிலிருந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக பரவி இருக்குது. ஓகேங்களா, தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணிக்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 50.14 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்திருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த ஒரு முக்கியமானது மத்திய மாநில அரசு நிறுவனங்கள் நடத்தும் போட்டித் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பெறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் நான் முதல் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேற்க இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற தியாகராயா காலேஜ், அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்சி காலேஜ், இந்த 2 காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். இதில் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, www.cecc.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது 2 தகுதியுமே இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நம்பர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்கள்லேருந்து வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தங்கி படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. நீங்கள் தான் எங்கேயோ தங்கிட்டு படிக்கணும். மாலையில் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி முதல் 5 மணி வரை அது மட்டும் நடைபெற இருக்குது. கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட் போகிறவங்க வந்து முடிஞ்சாலும் இது யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து இன்று வந்து பார்த்திங்கன்னா 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து நடைபெற இருக்குது. தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா 54வது சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து நடைபெறுது. இல்லை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறுது. ஓகேங்களா, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருப்பாங்க. ஓகே, நிதியமைச்சர்கள். இந்த நிலையில் தில்லியில் 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாகராஜ் மட்டிராலா வந்து பார்த்திங்கன்னா நிதி சேவைத்துறையின் செயலராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து சவுதி அரேபியா நகரில் ரியாகத்தில் நடைபெறும் இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலுடைய முதல் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இருக்கிறார். இதில் வந்து பார்த்திங்கன்னா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம், பக்ரைன், சவுதி அரேபியா, ஒமன், கத்தார், குவைத் ஆகிய 6 நாடுகளை உள்ளடக்கிய கூட்டமைப்பு தான். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2022-2023 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடுகளுடன் இந்தியாவுடைய வர்த்தக மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா $18,446 கோடி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, வளைகுடா, அதாவது பார்த்திங்கன்னா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் இருக்கிற உறுப்பு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 6 நாடுகள். அந்த 6 நாடுகளில் பேர் எது கொடுத்துருக்காங்க, அதில் இந்தியா கிடையாது. ஓகேங்களா, அடுத்து குடியரசு துணைத் தலைவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீப் தன்கர், சும்மா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ள தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 மெட்ரிக் டன் அரிசி, அதாவது 10 லட்சம் கிலோ வந்து பார்த்திங்கன்னா மனதாபிமான அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அனுப்பி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டினுடைய அரிசி விலையை கட்டுக்குள் வைக்கும் நோக்கில் வந்து 2023 பாஸ்மதி அரிசி அல்லாத அரிசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிக்கப்பட்டுருந்துச்சு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மலாவி, மலேசியா, நேபாளம், கேம்ரூன், கினியா, பிலிப்பைன்ஸ், அப்புறம் வந்து ஜிம்பாவே உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி அல்லாத அரிசி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்நிலோ விளைவு காரணமாக மலாவில் கடுமையான வறட்சியால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வந்த 17வது கோடைக்கால பாரா ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைஞ்சது. அதாவது போட்டியின் இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 23 பதக்கங்களுடன் 18வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா,
அடுத்து கிராண்ட் ஸ்லாம் போட்டிக்கான யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா பெலாரஸின் அரினா சலபென்கா வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாம்பியன் பட்டம் வந்திருக்காங்க. இந்த போட்டி இதுவரை இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சாம்பியன் பட்டமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக இவருடைய 3வது கிராண்ட் ஸ்லாம் பட்டம் இது. ஓகேங்களா. போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடியும், ரன் ஆஃப் பிரிவை சேர்ந்த பெகுலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடியும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பரிசாக வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்தியாவின் முன்னாள் துப்பாக்கிச் சுடும் வீரரான ரந்தீர் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அந்த பொறுப்பு தேர்வாகியிருக்கும் முதல் இந்தியர் அப்படின்ற பெருமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொந்தக்காரர். ஓகேங்களா. இவர் 2028 வரைக்கும் அந்த பதவியில் இருப்பார். இது ஆல்ரெடி நம்ம ஒலிம்பிக் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நடத்தியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். 2036 ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நடத்த இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2030 ஆண்டு இளையோருக்கான ஒலிம்பிக் போட்டி வந்து நடத்தும் வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இதுவே கொஸ்டின் தான். ஓகேங்களா. எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் நடத்த இந்தியா திட்டமிட்டிருக்குன்னு தான் கேட்பாங்க. ஓகேங்களா. 2036 ஆண்டு நடத்தலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் இருக்குது. அடுத்து சிங்கப்பூருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை பயணம் மேற்கொள்ள போப் பிரான்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடைபெறும் நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தச்சரான கோவிந்தராஜ் முத்தையா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கையால் வடிவமைச்ச இந்த நாற்காலில் தான் வந்து பார்த்திங்கன்னா போப் பிரான்சிஸ் வந்து அமர இருக்கிறாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சும்மா தெரிஞ்சுக்கணும் போதும். ஓகேங்களா. இராணுவத்தில் 17 ஆண்டுகள் பணியாற்றி 2ஆம் உலகப் போரில் பங்காற்றிய ஓய்வு பெற்ற இந்திய இராணுவ வீரர் பர்மா நட்சத்திர விருதாளமான சரண் சிங் தன்னுடைய 100வது பிறந்தநாளை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாரு. ஓகேங்களா. இவர் 2ஆம் உலகப் போரில் பங்கு பெற்ற முக்கியமான வீரர். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய 100வது பிறந்தநாளை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொண்டாடி இருக்கிறார். அடுத்து சீனாவுடைய முக்கிய தீ நுண்மி கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புதிய வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் கண்டறியப்பட்டிருக்கு. ஒட்டுண்ணி பூச்சி கடிப்பதால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் பரவுது. ஓகேங்களா. ஈரநில வைரஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து வெட்லேண்ட் வைரஸ் பெல் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாகிஸ்தான் கல்வி வந்து பார்த்திங்கன்னா அவசர நிலை வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. சர்வதேச கல்வியறிவு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. அந்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு செல்லாமல் இன்னும் 2.6 கோடி சிறுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா புள்ளி விவரம் தெரிவிச்சிருக்கு. இதனையடுத்து பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அவசர நிலை வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நடிகர் சங்க நிர்வாகிகளுடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டிச்சு பொதுக்குழு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் டெல்லி கணேஷ், சிஆர் விஜயகுமார் இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலையுலக வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராமமூர்த்தி, பா சத்ய அழகு, முத்துக்காளை, எஸ்சி கலாவதி, எம் கலாவதி, எம்ஆர் சோலைவள்ளி, எம் காமராஜ், பிரசாத், விசி ராஜேந்திரன், எம்ஏபி நாகேஷ் ஆகிய 10 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடகத்தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. தமிழ் நாடகத்தந்தை வந்து பார்த்திங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள், இது உங்கள் தமிழ் புக்கில் இருக்குது. இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி அதிகமாக கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் பஸ்ஸை டெய்லி பார்த்துருங்க. மந்த்லி வீக்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துன்னு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.